நீராறும் சடையாரை நீடுமன ஆலயத்துள் ஆறாத அன்பினார் அர்ச்சனை செய்து. பாருங்க கடைசியில் எங்க வரார் பாருங்க, அடியவர் பால். பார்த்தீங்களா, நம்ம முன்னமே சொன்னதுதான், சைவம்னா அடியவர் தான். அடியவர் பால் பேராத நெறி பெற்ற பெருந்தகையா தமை போற்றி சீராரும் திருநீடூர் முனையடுவார் திறம் உரைப்பான். ஆசிரியருக்கு அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் உலகலாம்னு முடிச்சுட்டு திருப்பி உலகலாம்னு ஆரம்பிப்பார். முடிக்கும் போது நம்ம அப்பா புராணம் முடிஞ்சிருதுன்னு நினைப்போம். என்னும் இன்பம் பெருக்கு மேல் முடிப்பார். முடிச்சுட்டாருன்னு பார்த்தா உலகலாம் மட்டும் திருப்பி ஆரம்பிச்சிருவார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இங்க நடுப்புறத்தை ஓடலான்னு பார்ப்பான், நிறுத்தி கூப்பிடுவார். சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து நின்று வெண்ணிற்றுளி போற்றலின் ஆதியார் அருளாதலின் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம். நடுப்பறி எல்லா இடத்துலையும் மொத்தம் 15 இடத்துல போட்டு வச்சிருப்பார் இந்த உலகலாம். அந்த மந்திர சொல்ல 15 இடத்துல இருக்கும். ஏன்னு கேள்வி வரும். நம்ம உலகத்துக்கு மேலே 7 இருக்கு, நம்ம உலகத்துக்கு கீழே 7 பாதாளம் இருக்கு. மேலுலகம் 7, கீழுலகம் 7, 14. நடு உலகம் நம்ம வாடற மண்ணுலகம். விண்ணுலகுக்கும் கீழ் உலகுக்கும் உய்தி தர வந்தது நாயன்மார்கள் தான். ஆகவே நடு உலகமாகி நம்ம வாழற பூமியில தான் நாயன்மார் இருக்காங்க. அதை மறந்து விட வேண்டாம். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம். அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு. ஆறுனா வழி. சிவன் உய்தி கொடுப்பது இந்த உலகத்துல தான். அடிகளார் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. தேன்பழச்சோலை பயிலும் திருக்குயிலே இது கேள்வி வான்பழுத்தி மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் இந்திரனும் ஆலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவனவனி வந்தருளி வானோர்க்கரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கெளிய இறைவா போற்றி கனவிலும் தேவர் கரியாய் போற்றி நனவிலும் நாயர் கருளினை போற்றி. திரும்ப 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 சொல்லிட்டு வர்ற என்ன தெரியுது, சாமி தேவர்களை விட நம்மளை தான் ரொம்ப நேசிக்கிறான், மண்ணுலகில் வாழற மக்கள்னு தெரிய வருது.